கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 7 உபதேச காண்டம். அதில் 77 வியாசரின் வாக்குவாதம். பூர்வத்தில் பிரம்மதேவனின் குமாரர்களான சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர் ஆகிய 4 தவ ஞானிகளும் மகிமை வாய்ந்த சிவ பூஜையை செய்து தமக்கு முன்னால் தோன்றிய பரமசிவத்திடம் இருந்து வேதங்களையும் ஆகமங்களையும் புராணங்களையும் இதிகாசங்களையும் உபதேசம் செய்விக்கப்பட்டார்கள். அதன் பிறகு அவர்கள் விரத நெறிகளை இடைவிடாமல் அனுஷ்டித்து வந்தும் சதா காலமும் சிவ பூஜையிலேயே ஈடுபட்டும் சிவயோகத்தினால் பரிசுத்தமாகியும் சிவஞானமாகிய அக்னியால் எரிக்கப்பட்ட சகல மகா பாப கூட்டங்களையும் உடையவர்களாகவும் ஆகி ஜீவ தசையிலேயே மோட்சத்தை அடைந்து திகட்டாத இன்பத்தை அனுபவித்து வந்தார்கள். முன்பொரு சமயம் வியாச முனிவர் சகல உலகங்களையும் பாதுகாத்து ரட்சித்து வரும் பரமேஸ்வரரை வணங்கி துதித்து அவர் அருளால் வேதங்களையும் புராணங்களையும் அறிய பெற்றார். அவற்றை தவ சீலர்களான தம் சிஷ்யர்களுக்கு உபதேசம் செய்து பர தத்துவமான உமையொரு பாங்கரை அவர் உண்மையிலேயே உணர்ந்து கொண்டவரானார். அதன் பிறகு அவர் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் அடைந்துவிட்ட அகந்தையினாலும் சகல வித்தைகளையும் அறிந்து வைத்திருக்கும் அகம்பாவத்தினாலும் புத்தி மயக்கம் கொண்டு தம் சிஷ்யர்களையும் முனி சிரேஷ்டர்களையும் நோக்கி திருமாலே பர தத்துவம் என்றும் நித்தியமான பரபிரம்மம் என்றும் உபதேசம் செய்தார். அதை கேட்டதும் அவருடைய சிஷ்யர்கள், தவசீலரே, இதுநாள் வரையிலும் பரமேஸ்வரர்தான் நித்தியமயமான பரபிரம்மம் என்று தாங்கள் கூறி வந்தீர்கள். ஆனால் இப்போது தாங்களே அதற்கு மாறுபாடாக உபதேசம் செய்கிறீர்கள். இவ்விதமாக உபனிஷத்துக்களுக்கும் புராணங்களுக்கும் மாறுபாடான அர்த்தத்தை தாங்கள் இப்போது எங்களுக்கு கூற காரணம் என்ன என்று கேட்டார்கள். பரந்தாமரான திருமால்தான் பரபிரம்மே தவிர வேறு யாருமே இல்லை. இதற்கு முன்பாக உங்களிடம் நான் கூறியதெல்லாம் சும்மா விளையாட்டுக்காகத்தான். ஆகையால் விஷ்ணு பரமாத்மாவே பரபிரம்மம் என்பதை நீங்கள் அனைவரும் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று வியாசர் கூறினார். ஆனால் அதை எளிதில் ஒப்புக்கொள்ள முடியாமல் திகைத்து திணறிய அச்சீடர்கள் மீண்டும் தங்கள் குருநாதரை நோக்கி, சுவாமி, வேதங்களினாலும் புராணங்களினாலும் உமா மகேஸ்வரர் ஒருவரே சத்தியமான பொருளென்று சொல்லப்பட்டிருப்பதாக தாங்கள் தெளிவான புத்தியில் அநேக தடவைகள் கூறியிருக்கிறீர்கள். ஆனால் இப்போதோ ஈசனின் மாயையினால் தாங்கள் புத்தி பேதலித்து அதற்கு மாறுபாடான நிலையில் எங்களுக்கு உபதேசம் செய்கிறீர்கள். ஆகையால் உங்களுடைய வார்த்தைகளுக்கு எந்தவித ஆதாரமுமே கிடையாது என்று கூறினார்கள். என் அருமை சிஷ்யர்களே, விஷ்ணுவேதான் பர தத்துவம். அவரே நித்தியமான பரபிரம்மம். இதுவே உண்மையாகும் என்று வியாசர் மீண்டும் அழுத்தமாக கூறினார். சுவாமி, இந்த வார்த்தைகளையே நாங்கள் காசி நகருக்கு சென்று அங்கே ஸ்ரீ விஸ்வநாத பெருமானின் சந்நிதியின் முன்பாக நின்று சற்றும் அச்சமில்லாதவராக தங்கள் கைகளையும் உயரே தூக்கி கொண்டு சொன்னால் அவற்றை உண்மையென்று நாங்கள் நம்புகிறோம் என்று கூறினார்கள். வியாசரும் அவ்வாறே காசி தலத்திற்கு சென்று
அங்கு ஸ்ரீ விஸ்வநாதரின் சந்நிதியின் முன்பாக வந்து நின்று தமது இரு கைகளையும் சிறிதும் பயமில்லாதவராக உயரே தூக்கிக் கொண்டு ஸ்ரீமத் நாராயணனே பரபிரம்மமும் பரமாத்மாவும் பராபரமும் பரதத்துவமும் பரஞ்சோதியுமான வஸ்துவாகும், இது சத்தியம், இது சத்தியம் என்று புத்தி மோகத்தினால் அறிவிழந்த நிலையில் கூறினார். அப்போது அவருடைய உயரே தூக்கிய கைகள் அப்படியே ஆகாயத்தில் அசைவில்லாமல் நிலைத்து விட்டன. அவருடைய நாக்கும் பேசும் சக்தியை அறவே இழந்து விட்டது. வியாச முனிவரோ சிறிதும் சலனமில்லாதவராக வெறும் மரக்கட்டை போல் அப்படியே நின்று கொண்டிருந்தார். அதை கண்டதும் அவருடைய சிஷ்யர்களும் மற்றுமுள்ள முனிவர்களும் பெரிதும் அஞ்சி கலங்கியவர்களாக, இது என்ன அற்புதம்! புத்தி மோகத்தின் சிறப்பு இத்தன்மை வாய்ந்ததா என்ன? வாய்ப்பேற்று பேசுவதில் தலை சிறந்து விளங்கி வரும் இவர் வேதங்கள் அனைத்தையும் பிரித்திருக்கிறார், புராணங்களையும் இயற்றியிருக்கிறார். அப்படி இருந்த போதிலும் இவர் சிறிதும் பயமோ கலக்கமோ இல்லாமல் உண்மைக்கு மாறாக உபதேசத்தை நமக்கு அளிக்கிறார். அதன் விளைவாகத்தான் இவருடைய கைகளும் நாக்கும் செயலற்று போய்விட்டன. மகா சிறப்பு வாய்ந்த இந்த வியாச முனிவரே சிவபெருமானின் மாயைக்கு உட்பட்டு தம்முடைய அறிவு விவேகத்தை இழந்து பொய்யான வார்த்தைகளை பேசிவிட்டாரே. அதனால் இவருக்கு சிவபிரான் சரியான தண்டனையை அளித்து விடுவார் என்று கருதியவர்களாக தங்கள் கரங்களை குவித்து அஞ்சலி செய்து அப்பெருமானை பக்தி பெருக்கோடு வணங்கி துதித்தார்கள். அப்போது அந்த நாராயணர் தோற்றமளித்து கைகள் சம்பித்து போய் நிற்கும் வியாச முனிவரை பார்த்து பெரிதும் வியந்தவராக, தவ சிரேஷ்டரே, உம்முடைய புத்தி விவேகமெல்லாம் எங்கே போய் விட்டது? உலகங்களை பெருக்கியவரும் சாந்த வடிவினரும் சச்சிதானந்த ஸ்வரூபியும் யோகிகளினால் வணங்கி வழிபடத்தக்கவரும் உமாபதியும் என்னை சிருஷ்டித்தவரும் என்றும் நித்தியமானவரும் உபனிஷத்துக்கள் அனைத்திலும் குறிப்பிடப்பட்டிருக்கும் அரும்பொருளும் அனைவருக்கும் மேலானவரும் உத்தமர்களுக்கெல்லாம் உத்தமராகிய பரமேஸ்வரரை விட்டுவிட்டு அவருடைய மாயைக்கு உட்பட்டு மோகமடைந்து என்னையே பரபிரம்மம் என்று நீர் சொல்லிவிட்டீரே. இதனால் ஏற்பட்ட சிவத்ரோகம் உம்மை மாத்திரம் பாதித்து விடுவதோடு நிற்காமல் என்னையும் பாதித்து விட்டது. எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.